இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8 பூர்வி புக்கில் இருக்கக்கூடிய த டேல் ஆஃப் வேலர் அப்படின்ற ஒரு சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சில நாளாக இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ இந்த சாப்டரில் முழுக்க முழுக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜர் சோம்நாத் சர்மா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு வீரமிக்க ஒரு மேஜர். ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ரிசீவ் த வேல்யூபிள் அவார்டான இந்த பரம்பீர் சக்ரா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு விருது வாங்கின நபர் இவர் தான். ஸோ இவர் ஹிஸ்ட்ரியில் வரலாறுல இவருடைய பேர் வந்து ஒரு நீங்கா இடம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் பண்ணக்கூடிய அந்த தியாகங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசு. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ நம்ம மாதிரி ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் இவருடைய கதை அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் நம் நாட்டுக்கு செய்த தியாகம் இதெல்லாமே ரொம்பவே பெருசு. ஒரு தேசபக்தி மிகுந்த இடங்கள்லையும் சரி, அதை மாதிரி நம்மளால நிறைய இடங்கள்ல இவரை பற்றின ஒரு பேச்சு, ஏதோ ஒரு விஷயம், செயல்கள் நம்மளால வந்து பார்க்க முடியுமா? அதாவது நேஷனல் வார் மெமோரியல் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து சோல் ஸ்டிரிங், அதாவது ஆத்மாவை தூண்டும் ஒரு பேட்ரியாட்டிக் சாங்ஸ்லேயே ஆகட்டும், புக்ஸில், ஸ்டோரிஸில், அதாவது கரேஜ்னை பற்றின ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும் இல்லையா அங்கே, அதுக்கப்புறமா 75th ஆனிவர்சரி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமில் கூட இவரை பற்றின அந்த பேச்சுகள் எல்லாமே எப்படி இடம்பெற்றிருக்கு. ஸோ இவரை பற்றின அந்த வாசகங்கள், ஸ்பீச் எல்லாமே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு அந்தளவுக்கு தியாகம் பண்ணிட்டார்? ஏன் இப்போ வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு ஒரு இன்ஸ்பைரல் ஸ்டோரியாக அவர் இருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறதா இந்த டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அந்த லெசனுக்குள்ளே போயிடலாம். ஒரு அமைதியான ஒரு காஷ்மீர் வேலி. ஸோ அந்த டே வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கோல்டான நவம்பராக அந்த விடியும் போது ஆரம்பிக்குது. ஆனால் அந்த நாள் வந்து முடியும் போது எப்படி இருக்குன்னா அந்த கரேஜோட, இந்த தைரியத்தோட ஒரு எதிரொலியாக வந்து அந்த நாள் வந்து முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிரேவ் மேனான மேஜர் சோம்நாத் சர்மா அவங்க வந்து ஒரு மிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. என்னென்னா அந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்ரீநகர் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பட்கம் அப்படின்ற இடத்துக்கும் ஸ்ரீநகர் அது கிட்டத்தட்ட ஒரு 13.6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சரியா? ஸோ அந்த ஒரு ஏர்போர்ட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிஷன், அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மளோட மேஜர் வந்து கையெடுத்துக்கிறாரு. ஏன் இந்த மிஷன் உண்டானது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான் என்ன நினச்சிது அப்படின்னா இந்த குவரில்லா ஃபோர்ஸ் ட்ரெயின்டு பர்சன், இது ஒரு நம்ம எனிமி கேங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் பர்சனை வந்து இந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை வந்து கைப்பற்ற வந்து இந்த பாகிஸ்தான் ஆர்மி வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 500 இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவி வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஸ்ரீநகர் அண்ட் காஷ்மீர் வேலியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். ஸோ நம்ம ஆட்கள் எவ்வளோ சோல்ஜர்ஸ் மட்டும் நம்ம ட்ரூப்ஸ்லேருந்து எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 மென் தான் வந்து இருந்தாங்களாம். ஸோ எப்படி அந்த 500+, அதாவது கிட்டத்தட்ட 1000 பேரை வந்து உள்ளே அனுப்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இதில் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க, அவங்களோட திட்டத்தை எப்படி முறியடிச்சாங்க, அவங்க பிளான் எப்படி ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பட்கம் இது ஸ்டார்டட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட்லேயே இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 1947 அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் குல்மங் அப்படின்றது. குல்மங் அப்படின்னா என்னென்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஹில் ஸ்டேஷன். இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் வேலி இது எல்லாமே கைப்பற்றணும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு அத்துமீறின செயல். ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து இது வரவே இல்லை. அக்ரிமெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயம், ஒரு வயலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த மகாராஜாவான ஹரி சிங் அப்படின்றவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. நம்ம நாடு பிரியும் போது ஒரு அக்ரிமெண்ட் பேஸஸ் தான் பிரிஞ்சுது. சரியா? ஸோ அக்ரிமெண்ட் போட்டாங்க, இது வந்து எங்களுடைய ஒரு ஸ்டேட், இந்த ஒரு ஸ்டேட்டை வந்து பாகிஸ்தான்காரங்களோ மற்ற யாருமே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, இது எங்களுடையது, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஆனால் நம்ம பாகிஸ்தான் ஆர்மி இந்த ஒரு கமிட்மெண்ட்டை வந்து மதிக்காமல் என்ன பண்ணிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 இன்வேடர்ஸ், அந்த எல்லை மீறுபவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா ட்ரைனிங் கொடுத்து எப்படியெல்லாம் மவுண்டனை கடந்து போகணும், எப்படி அந்த லோக்கல் அந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி கடக்கணும், கடந்து எப்படி காஷ்மீரை வந்து அடையணும், அதுக்கப்புறமா எப்படி அந்த இடங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அது லொக்கேஷன் எப்படி இது பண்ணணும், ட்ராக் பண்ணணும், அந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை எப்படி சுற்றி வளைக்கணும் அப்படின்ட்டுன்னு ப்ராப்பராக எல்லாத்துக்குமே 1000
இன்வேடர்ஸ் இவங்களுக்கு வந்து ட்ரெயினிங் கொடுத்து அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுற்று வட்டார பகுதி எல்லாமே வந்து அந்த டெரிட்டரி எல்லாமே கேப்சர் பண்ணிடலாம். ஸோ கேப்சர் பண்ணிட்டா அப்படின்னா அவங்களோட நினச்ச பிளான் சக்சீட் ஆயிரும். ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அப்போது மவுண்டன், பாசஸ், பீக்ஸ், ரிவர் இதெல்லாமே அவங்க கைவசம் போயிடும். ஸோ அந்த ஸ்டேட்டே நம்ம வந்து மொத்தமாக நமக்குன்னு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சாங்க. ஸோ அந்த சண்டை தான் இன்னும் வரைக்குமே நீண்டுட்டே இருக்குது. அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததான் காரணம். சரியா? அதனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்பவுமே ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷன்லேயே இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் சொல்லலாம். சரியா? ஸோ அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு 100 எனிமி கேங் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 26 அக்டோபர் 1947 அப்போ என்ன ஆகுதுன்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பார்ட் தான், இந்தியாவோட ஒரு ஸ்டேட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ இது ஒன்று வந்துருச்சு. ஆனால் 22 அக்டோபர் 1947 ஆப்ரேஷன் குல்மங் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் மூலயமா அந்த எல்லை மீறி நுழைபவர்கள் வந்து காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. சரி, ஒரு அதிகாரம் அப்படின்ற ஒரு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நுழைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நுழைஞ்சிட்டாங்க. எப்படியாவது இந்த இடத்த நம்ம வந்து கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா இப்படி 100 பேர் எனிமி கேங்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரூப்ஸை வந்து காஷ்மீருக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்தியா பார்டர்ஸ்க்குலாம் அனுப்பிச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க, மக்கள் தானே முக்கியம் இல்லையா? ஸோ மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 27 அக்டோபர் 1947 என்னாச்சு அப்படின்னா, அந்த ராணுவ பிரிவு வந்து இந்த ஸ்ரீநகருக்கு வந்து எப்படி போகிறாங்கன்னா, ஏர்வேஸ் மூலியமாக வந்து போகிறாங்களா. ஏன்னா அந்த லோக்கல் ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த சாலைகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு குட் கண்டிஷன்ஸில் இல்லை. அதனால் நம்ம வந்து அந்த விமான பயணமாக தான் போகணும் அப்படின்ட்டுன்னு அந்த ஏர்வேஸ் ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறமா 31 அக்டோபர் என்ன ஆகுதுன்னா, இந்த டி கம்பெனி ஆஃப் 4th Battalion ஆஃப் குமாம் ரெகிமெண்ட், ஓகே. ஸோ அந்த பட்டாலியன் இதோட கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தா மேஜர் சோம்நாத் சர்மா. இப்படி தான் நம்ம ஸ்டோரியோட இப்போ பார்க்க போகிற ஹீரோ சொல்லலாம். ஸோ இவருடைய தலைமையில் அந்த விமானம் வந்து இயங்குது. ஓகே, அவளோட கைடன்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் மேஜர் சோம்நாத் வந்து என்ன இருக்குன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பிளாஸ்டர் அடிபட்டு ஒரு பிளாஸ்டர் வந்து போட்டிருக்காரு. பட் அவரோட கைடன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு வந்து தேவை, அவரோட ட்ரூப்ஸ்க்கு அவரோட மெம்பர்ஸ்க்கு வந்து தேவை இல்லையா? ஸோ வந்து ஒரு பேட்டரி இல்லை. ஸோ தெரிஞ்சுட்டு நம்ம சேலஞ்சிங்காக நம்ம இந்த இதில் மிஷனில் எப்படியாவது வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்ட்டுன்னு சூப்பராக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ஸ்ரீநகர் அரைவல் ஆகுறதுக்கு முன்னாடியே பரவலாக ஒரு ஆதாரமற்ற ஒரு ரூமர்ஸ் எல்லாமே வில்லேஜ்குள்ளே வந்து பரவிட்டே இருக்கான். மக்கள்கிட்ட பரவிடுச்சு. இது மாதிரி வந்து அந்த 100 எனிமி கேங் வந்து 1000 மெம்பர்ஸ் ப்ளஸ் எனிமி கேங் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்க, ஏதோ தாக்குதல் நடத்த போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து இருக்குது. ஸோ ஒரு பதட்டமான நிலை தான் காணப்படுது இந்த மாதிரியே சொல்லலாம். அப்புறம் இந்த வில்லேஜோட ஏர்ஃபீல்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா உயரமாக இருந்துச்சான். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியன் ஃபோர்ஸஸ்க்கு எப்படியாவது இந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும், ட்ரூப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ளைஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து விமான வழியாகவே கொண்டு வரணும் ஸ்ரீநகருக்கு அப்படின்ட்டுன்னு ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது இருந்துக்குச்சு. சரியா? ஸோ அந்த ஒரு ஸ்ரீநகர் அப்படிங்கும்போது அந்த ஸ்ரீநகரை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு எனிமிக்கு அங்கே உள்ள நுழையும் போதுமே அவங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தி உள்ளே நுழையாம வைக்க முடியும். ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் வந்து இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இவங்க மும்முரமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 1000 எனிமி கேங் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன குரூப் மட்டும் என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்து பட்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்துருச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்துடுது. எப்போ வருது அப்படின்னு பார்த்தா 3 நவம்பர் 1947 வந்துடுது. அப்போ வந்து இந்த டி கம்பெனி யார், நம்ம மேஜர் சோம்நாத் சர்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட கம்பெனி இதெல்லாமே வந்து ரோந்து பார்க்குறதுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்களாம். அந்த வில்லேஜ்குள்ளே சுற்றி பாருங்கள், ஏதாவது நடமாட்டம் இருக்கா, யாராவது அது நடமாட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு ரோந்து பார்க்க அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அதே மாதிரியே வந்து போயிடுச்சு. ஸோ அந்த வேலி ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான சைலன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. 144 தடை எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கு, யாரும் தேவையில்லாமல் நடமாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சைலன்ஸ் வந்து ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இப்போ எந்த ஒரு நடமாட்டமும் நம்ம இல்லை, ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துருங்க, ரோந்துக்கு போனதெல்லாம் போகுதுன்ற மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் டி கம்பெனியும் மற்ற அந்த 90 மென்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து
ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரா ட்ரூப்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட இந்த டி கம்பெனி ட்ரூப்ஸ் தான் லாஸ்ட். ஸோ எல்லாம் போயிட்டு முடிச்ச பிறகு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 2:00 PM. ஓகே. ஸோ அப்போ வந்து கிளம்புற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இது இவங்க கிளம்புறது எல்லாமே ஒவ்வொரு ஆட்களா, ஒவ்வொரு ட்ரூப்ஸா எல்லாமே கிளம்புறத பார்த்த பாகிஸ்தான் எல்லாமே நோட் விட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுச்சுன்னா, தூரத்துலேருந்து பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. மீதி எல்லாமே கொஞ்சம் இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க, நகண்டுட்டாங்க. நம்ம எப்போ தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க. அவங்கள தாக்குதலில் வந்து சீக்கிரமா நம்ம முறியடிச்சு நம்ம நினச்சத காரியத்தை சாதிச்சுக்க முடியும் அப்படின்ட்டுன்னு அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் மேலே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடியது யார் அங்கே பார்த்தா நம்ம டி கம்பெனி தான் இல்லையா? ஸோ அவங்க மேலே வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் அட்டாக்கை வந்து பார்த்துட்டு எப்படியோ ஒரு நேக்கா கண்டுபிடிச்சிட்டு மேஜர் சோம்நாத் அவர்கள் கரெக்டாக சென்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் மேஜர் மேலே வந்து அட்டாக் மறுபடியும் வந்து இன்னொரு சைட்லேருந்து தாக்குது. இன்னும் அதிகப்படியான தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மேஜர் சோம்நாத்தும் அவரை சார்ந்த மீதியான அந்த 90 சோல்ஜர்ஸுமே அந்த 500 இன்வேடர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? எல்லாம் அங்கே பிரித்து போயாச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 500 அந்த எனிமி கேங்கை வந்து ஃபேஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாகிஸ்தானி இன்வேடர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ரீநகர் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஏர்ஃபீல்டு அப்படின்னா அதோட சுற்று வட்டாரத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளோட மேஜருக்கு நல்லா தெரியுது. இப்போ அந்த எனிமி கேங்கை தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இப்போ ஒரு கிளியர் டார்கெட்டில் இருக்காங்க. ஆனால் இதே கொஞ்ச நேரம் வந்து அந்த வேலி சைட்லாம் பார்க்க போகணும் அப்படின்னா அது டார்கெட் அப்படிங்கிறது கிளியர் விஷனாக இல்லை. ஸோ கஷ்டம். அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு வந்து நம்ம பக்கத்துலேருந்து வேணும். அந்த ஆயுதம் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பேக்கப் டீம் ஆகட்டும் நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டவர் வந்து அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு ஏர் ஸ்ட்ரைக்ஸ்க்கு, அதாவது விமான தாக்குதலுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பிரேவாக பேனலை வந்து தரையிறங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அது சூப்பராக கைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய அந்த எதிர் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மென்ஸ் எல்லாமே அவங்களோட பொசிஷனை இது பண்ணிவிட்டு அவங்களோட தாக்குதல் பேட்டலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த எனிமி கேங்கோட அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ஃபயர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. மேஜரும் சரி, அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸ் அந்த மென்ஸுமே சரி உறுதியாக இருக்காங்க. என்ன வந்தாலும் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய காற்றுகள் எல்லாமே ரொம்ப திக்காக மாறிடுது. அவ்வளோ டென்சிட்டி புகைமூட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப திக்காக மாறிடுது. அந்த இடங்கள் ஃபுல்லாகவே ஒரு கன் ஃபயர் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ எவ்வளோதான் ஒரு தடங்கள் இருந்தாலுமே நம்மளோட மேஜர் சோம்நாத்தோட வாய்ஸ் வந்து அது அந்த எல்லா குழப்பங்களையும் மீறி ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய அவங்க சோல்ஜர்ஸ் காதில் போய் விழுந்துட்டே இருக்கு. அவங்களோட முடியும் வாங்க ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் சூப்பராக பேசுறது எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு உறுதியான எண்ணத்தில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அந்த மிஷனில் வந்து ஜெயிச்சு ஆகணும், அவங்களோட எண்ணத்தை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேருக்கு காயங்கள் உண்டாகுது. என்ன இருந்தாலுமே நம்மளோட சோம்நாத் வந்து ரொம்ப பிரேவாக இருக்காங்க. எந்த ஒரு பயமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து வராங்க. ஸோ கரெக்டாக குறி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மென்க்கு எல்லாமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ லெவல் தான் போக முடியும்? ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு மேலே அந்த டி கம்பெனிக்குள்ளே வந்து அந்த புல்லட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகுது. தீந்து தானே போகும். இதில் ஓகே ஒரு மேஜிக்காக வந்துட்டே இருக்கிறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எவ்வளோ தான் தாக்குதல் நடத்தினாலும் அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க பதில் தாக்குதல் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னால அந்த புல்லட்டு, குண்டுகள், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸ் எல்லாமே வந்து காலியாகுது. இல்லை இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்கள் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு நம்ம ட்ரூப்ஸை கூட்டிகிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துருங்க, அந்த மாதிரி வந்து புல் பேக் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேஜர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இனிமே வந்து எங்ககிட்டேருந்து ஒரு 50 yards தூரத்தில் தான் இருக்காங்க. ஸோ எங்களால் நினச்சாலும் இப்போ வந்து எங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. நாங்கள் கடைசி எங்களோட டீமில் வந்து கடைசி மேன் இருக்கிற வரைக்குமே, கடைசி ரவுண்ட் இருக்கிற வரைக்குமே நாங்கள் போராட்டங்கள் நாங்கள் தொடர போகிறோம். இந்த மாதிரி அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த தாக்குதல் நடத்திட்டே இருக்குது. இவர் வந்து இந்த என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பீரங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பதுங்கி அந்த மிஷின் கன் ஆப்ரேட்டருக்கு பின்னாடி வந்து போய் கொஞ்சம் பதுங்கி இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களோட கன்னை வந்து ரீலோட் பண்ணுறதுக்காக இது பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணுற அந்த கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மோட்டார் ஷெல்ஸ், அதாவது இந்த குண்டுகள் எல்லாமே அவரை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எனிமியிலேருந்து குண்டுகள் சுட்டு நம்ம சோம்நாத்தை வந்து இறக்க வச்சிடறாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு மேஜர் லாஸ். அந்த மென்ஸுக்கு எல்லாமே கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்மளுடைய கமாண்டர் வந்து இறந்துட்டாங்க. எனிமீஸ் கேங்கும் அதிகமாக இருக்காங்க.
அப்படின்றதெல்லாம் கூட மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவங்க நம்மளோட மேஜர் சொன்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் அவங்க காத்துக்குள்ளே இருக்க நம்ம நேஷனுக்காக அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு சுச்சுவேஷனை அழகாக ஹோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரம் இவர் இறந்து 6 மணி நேரமாக அந்த பொசிஷனை ஃபுல் ஹோல்ட் பண்ணி மறுபடியும் இவங்க வந்து எதிர் தாக்குதல் நடத்திட்டே தான் இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க அந்த இதாகும்போது இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அரைவ் ஆகுது. ஸோ அங்கே இருக்க நிறைய ஃப்ளையிங் சோல்ஜர்ஸ்லாம் பஞ்சாப் டு ஸ்ரீநகர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹீரோயிக் செயல்கள் தான் இருக்கு இல்லையா, ஒரு ஹீரோயிசமான செயல்கள். இது எல்லாமே அந்த மேன் அதுக்கப்புறமா அந்த எனிமியோட அந்த நினைப்பை வந்து ஸ்டாப் பண்ண வச்சுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த எனிமி கேங்கில் வந்து 300 ப்ளஸ் பீப்புளுக்கு வந்து காயமாச்சு, இன்க்ளூடிங் த லீடர்ஸ், அவங்களோட தலைவர்களுக்குமே வந்து காயமாச்சு. அதுக்கப்புறமா ஜி கம்பெனி வந்து எப்படியோ நம்மளோட மேஜர் ஓட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்ரீநகரை வந்து காப்பாற்றிட்டாங்க இந்தியாவுக்காக, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட மேஜர் சோம்நாத் லைஃப் அப்படிங்கிறது ஒரு நேஷனுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு. அது எப்போ அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு யங் ஏஜில், அதாவது கிட்டத்தட்ட 24 இயர்ஸ்லேயே வந்து இவர் வந்து இறந்து போயிட்டாரு. அப்புறம் இவருடைய பேட்டலியன் இருக்குல்ல, 4 குமரன் பேட்டலியன். ஸோ இது வந்து அவார்டு பண்ணுறாங்க. என்னென்னா த பேட்டில் ஹானர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தியாகத்துக்காக அவர் உயிர் தியாகம் பண்ணார் இல்லையா நாட்டுக்காக. ஸோ இந்த தியாகத்துக்காக மேஜர் சோம்நாத் அவர்களுக்கு வந்து பரம்பீர் சக்ரா அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவருடைய செயல் வந்து எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தா இவருடைய ஹீரோயிசத்தையும் இவர் நாட்டு மேலே வச்சிருக்கக்கூடிய பேட்ரியாட்டிசையும் இவருடைய கரேஜ், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ மேஜர் சோம்நாத் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்களுடைய ஒரு லைஃப் இது, ஓகே. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தா Jan 31, 1923. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா தாஹா, காங்கரா, ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தார். ஸோ இவர் வந்து ஒரு ரிச் மிலிட்ரி வேலி பர்சன் ஃபேமிலியிலேருந்து தான் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாகவே குடும்பம் வந்து மிலிட்ரியில் தான் வந்து இருந்திருக்காங்க. இவருடைய அப்பா வந்து மேஜர் ஜெனரல் அமர்நாத் சர்மா அப்படின்றவங்க நம்ம நாட்டுக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே மேஜர் சோம்நாத்துக்கு வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து மகாபாரதம் அந்த போர்கள் மேலெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க தாத்தா வந்து கதை சொல்லியாக இருந்து நிறைய கதைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு இன்ஸ்பயர் ஸ்டோரி எது அப்படின்னு கேட்டால் மகாபாரதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ இவருடைய இறப்பு எப்போ 3 November 1947 இந்த ஒரு போராட்டத்துக்காக தான். ஸோ இந்த ஒரு பேட்டலில் அந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக அப்போ வந்து இறந்து போயிட்டார், சரியா. ஸோ இவருடைய இயர்லி எஜுகேஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஷீர்வுட் காலேஜ். இவருடைய ட்ரைனிங் வந்து ராயல் மிலிட்ரி காலேஜில் வந்து இருந்துச்சு. இவருடைய லைஃப் ஃபுல்லாகவே ஒரு டிசிப்ளின், டெடிக்கேஷன் அப்படின்னே தான் போயிடுச்சு. ஏன்னா அப்பவும் மிலிட்ரி ஃபுல்லாகவே இருந்த இடம், சுச்சுவேஷன் எல்லாமே அப்படியே இருந்தனால ஃபுல் டிசிப்ளின், டெடிக்கேஷன் பர்சனாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவர் வந்து 8th Battalion அண்ட் 19th ஹைதராபாத் ரெஜிமெண்ட் இன் 1942 வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் 2 கூட இவங்க வந்து சர்வ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இண்டோ பாக் வார் இருந்துச்சுல இப்போ 1947. ஸோ பர்டிகுலராக இந்த பேட்டில் ஆஃப் பட்கம். ஸோ இந்த இதில் வந்து மேஜர் சோம்நாத் வந்து நிஜமாவே ஒரு ஸ்ட்ரென்தன் ஒரு இது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய ஸ்டோரி எப்பவுமே நமக்கு வந்து ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கும். இவருடைய சாக்ரிஃபைஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய கரேஜ் நமக்கு அந்த ட்ரை கலர் கொடி பறக்கிறதுல கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீநகரில் அந்த கொடி பறக்கிறதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லைனா நேரத்துக்கு பாகிஸ்தான் கொடி தான் வந்து பறந்துட்டு இருந்திருக்கும், சரியா. ஸோ இவருடைய நேம் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த கோல்டன் பேஜ் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இவருடைய கதைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு செல்ஃப் லெஸ்னஸ்னாக தான் இருக்கும். அவரோட பிரேவரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்ஸ்பைரி அண்ட் மோட்டிவேஷனல் டு ஜென்ரேஷன், ஓகே. நம்ம என்னதான் ஒரு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் போனாலும் இவருடைய கதைகளை வந்து இப்போ நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு பின்னாடி வரக்கூடிய என் பிள்ளைங்களாகட்டும், அவங்களுக்கு பிள்ளைங்களாகட்டும், எத்தனை ஜென்ரேஷன் எடுத்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களோட தியாகத்தையும் சரி, இவங்களுடைய அந்த பேட்ரியாட்டிசம், ஒரு பயபக்தியான பேட்ரியாட்டிசம் சரி, இதனால் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து மறக்காது இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இவருடைய நேம் வந்து ஹானர் வால் ஆஃப் நேஷனல் வார் மெமோரியல் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடிச்சுது. உங்களுக்கு இந்த சாப்டர் புரிஞ்சுது, நான் சொன்ன விதம் புரிச்சுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.